brand new episode கதை மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதல் படன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புதிய வாரம் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. ஆனா இந்த எபிசோட்ல வந்து சில கான்ட்ரோவர்ஷியலான இஷ்யூஸ் இருக்கு. அதே நேரத்தில் யாராச்சும் அந்த கதை கேட்டீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்டோரி தான். பட் லிசன் வித் ஃபுல் கதை கேட்டுட்டு நீங்க அப்புறமேல ஜட்ஜ் பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் இவனாச்சும் வந்து வீடியோல வச்சு போட்டுருவான் எனக்கு தெரியும். போட்டீங்கன்னா என்ன டைப் பண்ணுங்க, பிரச்சனை முடிவு பண்ணிடுவோம். சில விஷயம் பத்தி பேசியிருக்காரு, நீங்களும் அதை பாருங்க. பார்த்துட்டு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிங்க. ஆனா இதுல ஒன்னு சொல்ல விரும்புறேன், இது காலரோட கதை, நான் இது பண்ணுங்க. ஸோ அதனால வேலை பேசுவேன். நேரம் எபிசோட் போலாம். போடுற கடை இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த ஒரு காலர் போலாம். ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க ஜீவன். என்ன இவ்வளவு ஸ்டார்டிங்ல இவ்வளவு சிரிப்பா இருக்க? என்னது ரொம்ப குஷியோ? ஓகேதான். ஓகே தானா? சரி உங்களுக்கு ஒரு பேர் இருக்கா, இல்ல நானே ஒரு பேர் வைப்பா, இல்ல நீங்க ஏதாச்சும் பேர் வச்சிருக்கீங்க? நீங்களே பேர் வைங்க ஜீவன். நானே பேர் வைப்பா. சரி இந்த பேர் வந்து கொஞ்ச நாள் ரொம்ப அடிபடுது, அதனால உங்களுக்கு இந்த பேர் வைக்கிறேன். த்ரிஷான்னு வைப்பா. எப்ப பார்த்தாலும் அதுல அடிச்சு விளையாடுற நீ. அது என்ன விளையாட்டு பொருளான உனக்கு? சரி த்ரிஷா சொல்லுங்க, இப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா ஒய்ஃபும் இருக்கா? நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. நான் வந்துட்டு பிணையங்களை இது பேசுறோம். ஓ பின்ன இருந்து பேசுறீங்க. சரி த்ரிஷா உங்களுக்கு என்னமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? சரி ஒரு 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. ஆமா 2 years ago வந்துட்டு என் வீட்டை வந்துட்டு அலைன்ஸ் பார்த்தாங்க. என்னது? ஸோ பேசிக்கலி ஒரு மேரேஜ் அலைன்ஸ் பார்த்தாங்க. அலையன்ஸா? அது எனக்கு லைன் வரும்போது அலையன்ஸ் இன்சூரன்ஸ் மாதிரி கேட்டுச்சு. Allianz, one of the world's largest insurers. பேசிக்கலி இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். அப்ப வந்துட்டு பார்த்து வீட்டுக்கு வந்து பேசினாங்க. கேரா அந்த ஒரு ஃபேமிலி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. இல்லையா? பேசிக்கலி வந்துட்டு நான் ஒரு கிறிஸ்டியன் கேர்ள். ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை. என்ன வினய் தண்ணி வருவாய் கதை மாதிரியே இருக்கே. இது லவ் தானே ஜெசி? த்ரிஷா நீங்க வேணா ஜெஸின்னு வச்சுக்கோங்க. அப்ப த்ரிஷா நடிச்ச படத்தில் ஜெசி. சோ ஜெசி, இப்போ உங்க பேரு ஜெசி. சொல்லு ஜெசி. ஜெஸி. இங்க என்ன சொல்லுது? ஜெசி ஜெசி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாதான் போனுச்சு. நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சலாம் வந்து பார்த்துட்டு நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன நீங்க வந்த? அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு பேக்கான பாஸ்ட் இருக்கு. அப்ப நான் இந்த பாஸ்ட வந்துட்டு அவங்க கிட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, இந்த மாதிரிதான் நானும் அடிபட்டு மிதிப்பட்டு வந்தேன் அப்படின்னு. என்ன பாஸ்ட் இருக்கா? ஆமா என்னம்மா எனக்கு ஒரு பாஸ்ட். என்னம்மா லியோ தாஸ் மாதிரி பாஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்ற? என்ன பாஸ்ட்? ஓகே பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு டிவோர்ஸி. நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா போல ஒரு 5 months வந்துட்டு ஒரு அபியூசிவான ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் சரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் வீட்டுல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்ல. சரி பரவாயில்ல பாருங்க. அது 5 மாசத்துல முடிஞ்சிருச்சா? நீ என்ன வயசுல இருந்தா அந்த நேரத்துல? அப்ப வந்துட்டு ஒரு 23ல நீ டிவோர்ஸ் ஆயிட்டியா? காதல் கதையா? காதல் கதை தான். ஒரு வருஷம் ஏன்னா அவங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. வீடு வாங்கணும், அதுவாசி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வீடு வாங்குறதுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இந்த வீட்டு கடை சொன்னா நீ அந்த வீட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். அதுதான் அந்த ஒரு கேவலமான ஒரு பாஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த கதையை வந்துட்டு என்னோட அந்த மாப்பிள்ளை பார்த்தாங்களா அவர்கிட்ட நான் சொன்னேன். இல்லைங்க, நீங்க ஒரு ரவுடி ஒன்று கேட்டிருந்தீங்களே, நானும் பெரிய ரவுடி தான், பயப்படாதீங்க. வெளியே யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு என்ன பண்ண சொல்லுங்க, டிஸ்கவுண்ட்ல பண்ணி பண்ணுமோ. அப்புறம்
அவரு வந்துட்டு ஓகே இவ்வளவுதானே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சில்லாவே இருந்தாங்க. நாமளும் யோசிச்சோம் என்னடா இது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு சொல்லிடுறோம், டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், ரொம்ப சில்லாவே இருக்காங்க அப்படின்னு. I'm a watch mechanic, madam. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம். Wait, how old is this? How old are you at this point? 30. Oh, this happens when you're 30 lah. Okay, cool. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போதும் வந்துட்டு அவங்க என் கூட வீடியோ கால்ல தான் இருப்பாங்க, நம்மளும் பேசுவோம், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அவங்க கூட வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை ஒண்ணு இருக்கும். சின்ன பிள்ளைனா என்னடா ஒரே குழப்பமா இருக்குல்ல? சின்ன பிள்ளை ஒரு 9-8 வயசு அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை இருக்கும். நான் கேட்டேன் அது யாரு அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க இது வந்துட்டு எங்க அக்கா பிள்ளை, இது வந்துட்டு என் கூட தான் இருக்கும் அப்படின்னு. நான் ஓ அக்கா பிள்ளை, ஆனா எனக்கு அப்படி என்னது இது மூஞ்சோ அது மூஞ்சோ ஒரே மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஓகே சரி அக்கா பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்துங்களாம். அப்போ வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கேட்டேன் இது எப்ப பார்த்தாலும் உங்க அக்கா பிள்ளைன்றீங்க, அது அக்கா வீட்டுக்கு போகாமையா உங்க வீட்டுல இருக்குன்னு. அது அனாவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. நான் வந்துட்டு ஓப்பனாவே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா சரி சொல்லுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கேர்ள் வந்துட்டு அவங்களோட டாட்டர்னு சொன்னாங்க. அப்பா நல்ல வேலை. இட்ஸ் ஓகே, shit happens, that's life. இங்க பாரு, நான் காதல கேட்டு அவன் அக்காவோட இன்னொரு பிள்ளை வச்சிருக்கான்னு எனக்கு டவுட்லாம் வந்துருச்சு. என்ன அவ்வளோ ட்ராமாட்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? சரி இது அவனோட பிள்ளை. அப்ப அவங்க சொன்னாங்க உங்க டாக்டர். நானே டாக்டரா எப்பலேருந்து அப்படின்னு ஓகே. அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு டுபாக்கு ஒரு கதை மாதிரி இருக்கும். அந்த கதையை நான் சொல்றேன். இது வந்துட்டு யாரா இருந்தாலும் இவன் நம்மள ஏமாத்த, இவன் நம்மள முட்டாள்னு நினைச்சிட்டானா அப்படின்னு வந்துட்டு எனக்கே டவுட் இருந்துச்சு. நம்மள அவ்வளவு முட்டாளா அப்படின்னு. இல்ல இப்போ அதை சொல்லும் போது அந்த நேரத்துல உனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபீலிங் வந்துச்சா? கதை சொல்லி முடிச்சுட்டோட அப்படிதான் இருந்துச்சு. நான் ரியாக்ஷனே இல்லாம போயிட்டேன். அது கதை சொல்லி முடிச்சுட்டோட. அப்புறம் என்ன கதை மாவட்டம் சொன்னா சொல்லு, நான் ரியாக்ஷன் கொடுக்குறேன். சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. என்ன திரும்ப ஜீவன் சொன்னாங்க. ஓகே அவங்க வந்துட்டு வேலை செய்ய வந்தாங்களாம், கேளுக்கு வேலை செய்ய வந்தாங்களாம். மறுபடியும் கேளுக்கா? நாங்க ஏய் பாதி பேரு அந்த ஊர்ல இருந்து வந்து இங்க வந்துட்டு எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்கடா. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வேலைக்கு வந்து வேலை செஞ்சாங்கன்னா அப்பா வந்துட்டு அவங்க ஒரு அண்ணன் மூலியமா தான் வந்துட்டு இந்த வேலை கிடைச்சிட்டான். இந்த வேலை கிடைச்சிட்டோன்னா அவங்க வந்துட்டு அந்த அண்ணன் வந்துட்டு ஒரு மேரிட்டான ஒரு மேன் வந்துட்டு அவங்க வீட்டுலதான் இவர் தங்குவாராம். அப்ப ஹஸ்பண்ட் வைஃப் 2-3 பிள்ளைங்க அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. 3 பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு. அப்ப இவங்க வந்துட்டு ஒரு கட்டம் வந்துட்டு சொன்னாங்களா, அந்த அண்ணன் வந்துட்டு சொன்னாங்களா என் வைஃப்க்கு வந்துட்டு உன்னை பார்த்தா ரொம்ப என்னென்னமோ பண்ணுதா, நீ வேணும்னா என் வைஃப் கூட வந்துட்டு என்ன இருக்கிறியா, நீ வந்துட்டு அவங்க கூட போய் ஸ்பீக் பண்றியா அப்படின்னு. உங்க மீசையை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. இவரும் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா என்ன 1 வருஷமா வந்துட்டு அவங்க என்னைய வந்துட்டு ரேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்ஃபுல்லா தான் எல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்னு இத வந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க. I was cornered. I was helpless. Wait. டேய் நீங்களே தேடி வந்து என்ன அடிக்கிறீங்க அப்படி? நான் கேள்வி கேட்கிறேன். என்ன எழுவுது? Wait, so இந்த எனக்கா டாக்டர். ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. எடுக்கு. ஓ சாந்தம். ஓகே இங்க பாரு, அந்த ஹவுஸ் ஓனர் இவன்ட்ட போயிட்டு இங்க பாரு என் பொண்டாட்டிக்கு உன் மேல கண்ணு இருக்கு, நாங்க ஏற்கனவே 3 பிள்ளைங்க பத்துட்டோம், என்னால இந்த வண்டி இனிமே சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்கான். இது வந்து அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். இது உன்கிட்ட சொல்லி நீ வந்து இதை நம்பி இருக்க, இது ஒரு கதைன்னு வர நீ நம்பி இருக்க. நான் என்கிட்ட சொன்னேன் எனக்கு 1 வருஷமா வந்துட்டு உங்களை ஃபாஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல வச்சு இல்ல ஒரு தடவை ஃபாஸ்ட் பண்ணா ஏதோ அவங்க சொல்ற கதையில ஓகே, அதுதான் 1 வருஷமா ஃபாஸ்ட் பண்ணி அப்ப நீ என்னது இல்ல ஓகே வருஷமா என்ன பண்ணி. Okay, you know what? Maybe, okay, you know what? I'm going to be devil's advocate. நான் வந்து இப்போ வந்து உன் கதையை நான் நம்புறேன்னு வச்சுக்கோ, அவன் சைட்ல இருக்கேன், அவன் கதையை நம்புறேன்னு வச்சுக்கோ. சரி, guys also can be forced into these things. Okay, let's be honest. Okay.
ஒரு வருஷமா கொஞ்சம் டவுட் தான், நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்கணும். பட் அந்த ஆள் கேட்கும் போதே நீ வந்து வேணாம், இதெல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கணும். அது அங்க ஒரு விஷயம் இடிக்குது. அவன் கேட்கும் போது நீ நோ அங்கிருந்து வெளியா இருக்கணும். அது இப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது ஒரு படு ஏன் திமுங்களா எப்படி அவங்க அப்படி சொன்னாங்க. நான் வந்துட்டு ஓகே can I call you back இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு can I call you backனு சொல்லிட்டானா அவங்க நீ ஓகேயா இருக்கியா. நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு வந்துட்டு அடுத்தது வேற ஏதாச்சும் பண்ணிருப்பானா அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஆனா வந்து நான் காட்டிக்கல. பரவாயில்ல சரி ஒன்னும் சொல்லாம இருப்போம், சரி எனக்கு ஒரு மறந்துடுவோம் அந்த மாதிரி. சரி எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. அவன் அந்த மாதிரி சொன்னோன்னே that's his justification why he has a 9-year-old kid. ஆமா. So where is the family now? ஏன் அவங்க எனக்கு நிறைய டவுட் இருக்கு. நீ ஏன் அந்த கேள்வில கேட்கல? ஓகே அந்த லேடிக்கு வந்துட்டு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க இப்ப கெஸ் பண்ணுங்க ஜீவன். என்ன ஒரு 35 36 இந்த 3 பிள்ளைங்கன்னா 35 36 40 வயசு. She is 58. ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. 58 58. She got pregnant at 58. No, she got pregnant at 59. இப்ப வந்து 2 years ago வந்துட்டு அவங்களுக்கு 58 which means அந்த கிட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 49 அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயம் அந்த காய்க்கும் அந்த லேடிக்கும். Okay, you know what? Okay. You know what? I am choosing to believe this story right now. I am choosing to be a dumb it. Even though I know it sounds ridiculous. Oh, let's do it for the plot. Let's assume that I believe this story actually happened. Go on. ஓகே அதுக்கப்புறம் இவங்க சொல்லிட்டோன்னா நான் அந்த ஷாக் மூமெண்ட்ல ஒரு வாரம் அப்படியே வந்துட்டு நான் கொஞ்சம் அப்படி காணா போயிட்டேன். அவங்க கிட்ட இது ரொம்ப பேசல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோவிங் மந்த் வந்துட்டு நான் கேலுக்கு வரணும். கேரா வந்துட்டு என் பிரதர் கூட என் பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண நான் கேலுக்கு வந்தேன். ஓகே கேலுக்கு வந்துட்டோன்னா அவங்களும் வந்து நான் மீட் பண்றேன் உங்களை மீட் பண்றேன். வி ஜஸ்ட் மக்கான் நானும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போனோம். அப்ப அந்த பர்த்டே ராத்திரி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. பர்த்டே முடிஞ்சிட்டோம்னா யூஸ்வலி வந்து நாங்க உட்காந்துட்டு வீட்டுல வந்து சில் பண்ணோம். வி வாஸ் ட்ரிங்கிங். ஆனா நான் ட்ரிங்க் பண்ணல. என்னோட சிஸ்டர் எல்லாம் என் பிரதர் அந்த காயம் வந்துட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே நான் கிறிஸ்டியன். ஆனா வந்துட்டு நான் கோயிலுக்கு போவேன். கோ டெம்பிள். நான் வந்துட்டு கோயிலுக்கு போவேன். எனக்கு எல்லாம் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் டெம்பிள்க்குலாம் போவேன். ஆனா நீங்க எனக்கு சர்ச் கூப்பிட்டாலும் நான் சர்ச்சுக்கும் வருவேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு மித்த சாமியை கும்பிடுறது எஸ்பெஷலி தமிழ் சாமி கும்பிடுறது வந்துட்டு அதுக்கு பைபிள்ல வந்துட்டு ஒரு பேர் இருக்கு. விபச்சாரத்துக்கு சமம், ப்ராஸ்டிடியூஷனுக்கு சமம் அப்படின்னு. டேய் எங்க இருந்துதான் வரீங்க? புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. இங்க பாரு, எல்லா மதத்திலயும் சொல்லி கொடுக்கறது எல்லாம் கடவுளும் சமம். மனிதர்களாகிய நாம தான் இதெல்லாம் வந்து அப்படியே பேசி அப்படியே பிரிச்சு பார்த்து வாழ்ந்து பழகிட்டோம். ரத்தத்துக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்க என்னோட சிஸ்டர் இன்லோ பொங்குறாங்க, என் பிரதர் பொங்குறாங்க, எல்லாம் பொங்குறாங்க, கடுப்பு ஆகுறாங்க. அதோட இல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பணும், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அனுப்பிட்டாங்க. நான் வந்துட்டு அனுப்பிட்டேன். சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் ஸ்டே வித் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்துட்டேன் என்னோட பிரதரும் என் சிஸ்டர்லாம் கூட. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேசுறது வந்துட்டு ரொம்ப குறைச்சிட்டேன். இந்த இஷ்யூ வந்துட்டு மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீ அவ்வளவு பெரிய இஷ்யூ எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்ற உனக்கு பிள்ளை இருக்கிறது முத கொண்டு. ஆனா நான் ஒரு கோயிலுக்கு போறேன், அது உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை வந்துட்டு நீ விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் நீ அந்த வேர்ட் யூஸ் பண்றது. இல்ல எனக்கு என்ன புரியலனா, இவன் கதையை நம்புனா இவன் கதையை நீ நம்பி பார்த்தனா இவன் பண்ணதும் ஒரு வழியில அதானே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அதுதான் நானும் உங்ககிட்ட சண்டை போடுறப்ப ஒரு 1 வீக் அவன் என்கிட்ட பேசாம போனா. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு இங்க பாரு நான் வந்துட்டு பைபிள்ல தேடுறேன் உட்காந்து, அதுல போட்டிருக்கு, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு. நான் யோசிச்சுட்டேன், நீ ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப நோகடிச்சிட்ட, இதுல வேற பைபிள்ல தேடி
என்கிட்ட ப்ரூவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு என் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன், இங்க பாரு இந்த மாதிரி அவனுக்கு கிட்ஸ் இருக்கு, அவன் வேற இது வேற பேசுறான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் சொல்லிட்டேன். இவ்வளவு நாள் யார்ட்டுமே நான் சொல்லல, நான் என் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். என்ன இந்த கதையை இப்ப வந்து நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லி நான் அதுகிட்ட சொன்னேன், இப்ப அப்பா கிட்ட சொல்லாத, இல்ல அம்மா கிட்ட சொல்லாத, இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இதை நினைச்சா அப்படின்னு. அது என்ன பண்ணிருச்சு, நேரா எங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு போட்டு டுவீர்னு எல்லாத்தையும் உடைச்சிருச்சு, சொல்லிருச்சு, இங்க பாருங்கப்பா எனக்கு இந்த மாதிரி ஏற்கனவே அவன் வந்துட்டு அந்த மாதிரி, அது ஏன் மின்னுக்கு ஏன் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி பேசிட்டு இப்ப வர பிள்ளை வர வச்சிருக்கானா, நீ செத்தடான்னு சொல்லிட்டு போய் சொல்லிருச்சு. நான் ஒண்ணு சொல்லுவா, காதல எபிசோட கேட்டதுல இந்த பொண்ணுதான்மா கரெக்டா நடந்திருக்கு. இந்த மாதிரி பொண்ணுதான்மா உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் தேவை. அப்புறம் என்ன பண்ணிச்சு? அப்புறம் போய் சொல்லிட்டோட நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறேன், என் வீட்டுல பூகம்பமா வெடிக்குது. எங்க அப்பா ஒரு பக்கத்து கேட்கிறாரு, என்னது பிள்ளை வச்சிருக்கானா, பிள்ளை வச்சுட்டு இதுல வேற இவ்வளவு வச்சு வேற பேசியிருக்கேன். ஏன்னா நான் அந்த ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்ன வேர்ட்டை வந்துட்டு நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா வந்துட்டு சரி பொறுமையாயிரு, நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கலாம், மேபி அவங்க வந்துட்டு ரொம்ப எல்லாத்தையும் A to Z ஃபாலோ பண்ற ஒரு ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு. வீட்டுல ஒரு கலவரமே உண்டாயிருச்சு, நீ வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா எனக்கு பாஸ்ட் இருந்துச்சு, உன் பாஸ்ட் என்ன நீ பிள்ளை வச்சிருக்கியா அப்படின்னு எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பா அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே சொல்லல ஜீவன். அப்பா வந்துட்டு நாத்த கேள்வி கேட்டார்ல, யோ நீ டிவோர்ஸ் ஆட்ட, அது பிள்ளையே வச்சிருக்கு, அது பிள்ளை கிடைச்ச விதம் வேற ஒரு மாதிரியா இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு நீ வந்து அவன் பைபிள் பத்தி இப்படி பேசி எடுக்கிறான், அறிவில்ல? அப்பா பத்தி நாத்த கேள்வி தான் கேட்டிருக்காரு. இல்ல நான் போய் அந்த வீட்டுல போய் சண்டை போட்டே ஆகணும், அவன் என்ன பேசுறான், இந்த இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு அவன் வேற பெரிய உத்தம மாதிரி வேற பேசுறானா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், வேணாம் சண்டைலாம் ஏதோ வேணாம், விட்டுருங்க, வேணான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, சரி பரவாயில்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஆனா வந்துட்டு இந்த கல்யாணம் வந்துட்டு ஒரு ஆள் மூலியமா தான் வந்துச்சு. நாங்க வந்துட்டு அந்த ஆள்கிட்ட போன் அடிச்சு சொன்னோம், இந்த மாதிரி அவன் பிள்ளைலாம் வச்சிருக்கா, அதுல வேற இந்த மத வெறி பிடிச்சி இப்படி அலையிறா அப்படின்னு. அவரு முடிக்கிறாரு, என்னது அவருக்கு பிள்ளை இருக்கா அப்படின்னு திருப்பி எங்கிட்ட கேக்குறாரு. அந்த ஆளுகிட்ட கம் ஹியர், நீ என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த, இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கே அவங்க நடந்துகிட்ட வே வந்து ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன், நாங்க வந்து பத்தி கேஸ் போனோம், என் சிஸ்டர்ல பர்த்டேக்கு வந்து நாங்க பத்தி கேஸ் கூட போனோம். காலைல பத்தி கேஸ் போறப்ப நான் போய் கேட்டேன், நீங்க கோயிலுக்கு வரீங்களா அப்படின்னு. வரேன் சரி முதல்ல பாப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மேல ஏறியாச்சு, பத்தி கேஸ் மேல ஏறி முருகரை பார்த்து 90 நாள் வச்சுட்டு அங்க பொங்கல் சோறு கொடுத்தாங்கன்னு பொங்கல் சோறை வச்சு நல்லா அமுத்திக்கிட்டு அந்த ராத்திரி வந்து நீ சொல்ற விட்ட சாமியை கூப்பிட்டா விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு. இது எப்படி இருக்கு? இல்ல நான் இதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் சொன்னா கான்ட்ரோவர்ஷியல் ஆயிரும். எனக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பேசி பின்னாடி வச்சுட்டாங்க. நீங்க பாருங்க, அவங்க சொல்ல கருத்து அவங்களோட கருத்து, இது அவங்களோட கதை, நான் வெறும் கேட்கிறேன். Do not kill the messenger. இந்த மாதிரி அதான் முடிஞ்சிருச்சு, நின்று போய் தொலைஞ்சிருச்சு, அது எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு. அப்புறம் இந்த அப்புறம் அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட கான்டாக்டே வைக்கலையா? இல்ல பிளாக் பண்ணி ஓடிட்டா. அப்பாடா, எனக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு என் சிஸ்டர் இல்ல மேல வந்துட்டு போய் சொல்லிட்டாளே அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை இவ சொன்னா, ஓகே நம்ம எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். சரி 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 அந்த அந்த பிள்ளை யாரோட பிள்ளை? அப்புறம் அந்த பிள்ளை வந்துட்டு இவனும் அந்த லேடியும். இந்த ஹஸ்பண்ட் அவர்தான் சொல்றாரு, ஹஸ்பண்ட் தான் கூட்டி கொடுத்தாருன்னு தெரியலையே, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன கதை, இந்த ஹஸ்பண்ட் என்ன கதை, இவன் என்ன கதை, அந்த பிள்ளை என்ன கதை எனக்கு தெரியல. ஜீவன் என்னம்மா இவ்வளவு கதை சொல்லிட்டு முக்கியமான கதையை மறந்துட்டியே? எனக்கு அந்த கதை தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். எந்த கதை? பிள்ளைக்கு 9 வயசு ஆச்சுன்ற ஒண்ணு அவங்ககிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. அவதான் அப்பா. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியுமா இவன் தான் அப்பாதான் அந்த பிள்ளைக்கு தெரியுமா ஜீவன்? இல்ல அது எனக்கு தெரியாது, அது என்கிட்ட இருந்து கேள்வி கேட்கிறேன். இன்னும் நான் தான் அந்த பிள்ளைக்கு அப்பா மாதிரி கேள்வி கேட்கிறியா? என்கிட்ட கேட்கிறேன், என்கிட்ட இந்த கேள்வி கேட்டா நான் பதில் கேட்க போவேன். நான் ஒன்று சொல்லட்டுமா,
கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். ஆனா அவன் மாசம் மாசம் காசு வேற கொடுத்தான் அந்த லேடிக்கு. I think he had an affair and he just had a kid and he decided to take care of the kid. But Yes. or he could have adopted the kid. But that doesn't add up to the story. But this the first one adds up to the story. But சரி, அவன் கதை உண்மைன்னு நம்புவோம், சரியா? அந்த மாதிரி இருக்கும், அந்த பிள்ளையும் அவனும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். இதுல வேற அக்கா பிள்ளை, சரி, எனக்கு அங்கதான் இடிக்குது. அவன் அதுவே போய் சொல்றான்னா மற்ற விஷயம்லாம் போய் சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டான். ஸோ எனக்கு அவன் மேல நம்பிக்கை. ப்ரோ, நீங்க நிஜமா இருந்தா கூட எனக்கு உங்க மேல கொஞ்சம் ஸ்லைட் டவுட் இருக்கு. நீங்களே இந்த காதல் எபிசோட் பார்த்துட்டு வந்து பேச போறீங்கன்னா நான் கேட்கிறேன். கூப்பிடுங்க, நல்லா பேசுவாங்க. வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க சார், அந்த மாதிரி பேசுவாங்க. சரி, உனக்கு த்ரிஷான்னு வச்சதுல நீ நல்லா வேலை பண்ணிட்ட. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கதையை ஷேர் பண்ணதுக்கு த்ரிஷா. நம்ம இந்த கதைக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். சரி, இந்த கதை கேட்கும் போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்து சொல்லும் போது நான் ஏன் சிரிச்சேன்? இதே ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சா நான் சிரிச்சிருப்பேனா? இல்ல. ஆனா ஒரு பையனுக்கு நடக்கும்போது நானே சிரிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு பையனுக்கு நடந்தது இஸ் இம்பாசிபிள், ரைட்? பட் லெட்ஸ் டேக் a look. அந்த பையனுக்கு இது நிஜமாலே நடந்துருந்துச்சுன்னா he is a victim and a lot of men out there are victims of abuse. அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து தப்பிக்க முடியாம 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே அந்த எடை இருந்து maybe they suffered. So we'll never know. So இந்த இடத்துல நானே தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கதையை நான் கேட்கும் போது நானே இது இங்கடா இந்த மாதிரி நடக்கும்னு யோசிச்சேன். ஆனா ஒரு நடந்துருந்துச்சுன்னா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பைபிள் நம்பி ஒரு வார்த்தை சொன்னான்ல, ஏன் அது சொல்லியிருப்பான்? ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது, ஒரு விக்டமா இருக்கும்போது கடவுள் மேல நம்பிக்கை வச்சு, அது மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு, அது ஒரு வழியை கூட்டி போய் இந்த மாதிரி கண்மூடித்தனமா நம்புறது. ஏன்னா அந்த விஷயம் தான் அவங்கள காப்பாத்துச்சு. ஸோ நீங்க கொஞ்ச நேரத்தை அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, he's not saying out of hatred, he's saying because that's the only thing that saved him at that point. Could be, right? Now அவன் சொன்ன வார்த்தை பார்க்கும்போது, ஒருத்தன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஒரு பிள்ளையை வளர்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த கடவுளை அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவான், இருக்கலாம்ல. ஸோ does he sound like a villain now? எனக்கும் கோவம் வந்துச்சு அவன் அப்படி சொல்லும் போது. ஆனா இந்த மாதிரி சொல்லும் போது கோவப்படுறதோட ஏன் இப்படி சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா மற்ற மனசு வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல அவன் சொன்னது வந்து கொஞ்சம் கூட நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க மதத்தை கீழே தட்டி தான் உங்க மதத்தை ஏத்தணும்னா அது உங்க மதத்து மேல இருக்கிற நம்பிக்கைனால இல்ல, அது உங்க மதத்து மேல இருக்க இன்செக்யூரிட்டினால. நிறைய பேர் இந்த எபிசோட் பார்க்கும்போது ஒண்ணு புரிஞ்சுங்க, மதம் வந்து உங்களை வந்து பிரிக்கிறக்காண்டி இல்ல, உங்களை வந்து கடவுள்கிட்ட போய் சேர்க்கறக்காண்டி தான். அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி வச்சாங்க, கடவுள்கிட்ட பேசுற ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். மொழி வேற இருந்தா கூட சொல்ல ஒரு விஷயம் இப்பவுமே ஒண்ணுதான். கடவுளுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அன்பு. அன்பு தான் எல்லா மதத்திலையும் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு மதத்தை இன்னொரு மதத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம், அது அன்பு சொல்லி கொடுக்கறது தான் அங்கே இருக்கு. தப்பு சொல்லி கொடுக்குறது இந்த மதம் இல்லை. மதத்தை வந்து தப்பா பார்க்கறது, ஒரு மதத்தை வந்து ஏற்றி வைக்கிறது, இதெல்லாம் மனுஷங்க பண்ற வேலை, கடவுள் பண்ண வேலை. ஸோ நீங்க இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் ட்ரிகர்ட், அண்டர்ஸ்டாண்ட் த why, but also understand where we stand as human beings. Don't let your faith dictate how you treat another human being, and don't let your faith bring down another faith to make you look better. உன் பரிவிலே